señorita. Hola, hola amigo. Hola señorita. 2014 ஆண்டு நடிகர் தனுஷனுடைய நடிப்பால சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சதுதான் வேலையில்லா பட்டதாரி. இந்த படத்துல நடிகர் தனுஷுக்கு தம்பியா ரிஷிகேஷ் நடிச்சிருந்தாரு. இப்ப இவரு ரம் என்ற திரைப்படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமாக போறாரு. இந்த படத்துல பிரபல நகைச்சுவை நடிகரான விவேக் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இந்த நிலையில இந்த படத்துக்கான பாடல் வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்து முடிஞ்சது. இதுல நடிகர் விவேக் மனசை தொடர அளவுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு பேசியிருந்தாரு. அப்படி என்ன பேசியிருந்தாருன்னா, அரசு, நீதிமன்றம், நாடாளுமன்றம், ஊடகம் இது எல்லாம் அரசுடைய தூண்களா இருக்கும்போது மக்களும் வலைத்தளங்கள்ல செய்திகளை பரப்பிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. கல்லூரி மாணவன் கடல்ல முழுகினதை வீடியோ எடுத்தவங்க அவரை காப்பாற்றாதது வருத்தம் தான் கொடுக்குது. இப்படி இந்த காலத்து ஜெனரேஷன் சமூக வலைத்தளங்களை மிஸ்யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த தெருவில் இருக்கும் குப்பைக்கு மூக்கணி மூடுறியே, அதாவது சுத்தி வளைச்சு யாரும் வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு எச்சரிக்கையா சொல்வதை போல உரக்க சொல்லியிருக்காரு. ஆனா கடந்த சில மாதங்களாவே நடிகர் விவேக் அவர் கலந்துக்கிற பாடல் வெளியீட்டு விழா, சக்சஸ் மீட் போன்ற நிகழ்ச்சிகள்ல ஏதாவது ஒண்ணு தன் மனதில் ஆணித்தனமா பதிஞ்ச கருத்துக்களை மக்களிடம் சொல்லிட்டு இருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. ரிஷிகேஷ் அறிமுக கதாநாயகனா நடிச்சு வெளிவர இருக்க இந்த ரம் திரைப்படத்துடைய இயக்குனர் சாய் பரத். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இசையமைக்கிறார் அனிருத் ரவிச்சந்தர். இனி இது போல நம்ம கோலிவுட் வட்டாரத்துல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் கிசுகிசுக்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.